மதிவாணன் சார். சார், அவதூறு அப்படிங்கிற ஒரு இடத்தை கடந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிற இடத்துக்கு அது சென்ற காரணத்தினால்தான் இந்த அரசு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதா சார்? இல்லை, இப்போது ஒரு விஷயம் எனக்கு புரியணும். வினைக்கு எதிர்வினையா, எதிர்வினைக்கு வினையா? முதல்ல கரூரில் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் பேசுகிறார், கதவுகளை மூடிவிடுவேன், அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும் அடுத்த வாட்டி அப்படின்னார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், மூடிவிடுவேன்னா என்ன பண்ணுவீங்க? ஜோசப் விஜய் சொல்லலை, அப்போ சொல்லாதனால நம்ம விட்டுடலாமா? என் வாயில் நல்லா வருது டேஷ், இப்போ இந்த டேஷ்னா என்னது? அதை ஜோசப் விஜய் சொல்லிட்டாரா? மக்கள் உங்களை தேடி வருவாங்க, திமுக வரும் அப்படின்னு சொல்லும் போது ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொன்னார். என்ன ஓட ஓட விரட்டுனா எப்படி விரட்ட போறீங்க? ஜோசப் விஜய் சொன்னாரா? இதுக்கெல்லாம் நாம என்ன பொருள் எடுத்துக்கலாம்? அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றம் சம்பட்டியால் அடித்தது அப்படின்னு. சம்பட்டியால் தான் எதுக்கு அடிச்சாங்க? வெளுத்து விட வேண்டும். வெளுத்து விடனா எதில் வெளுக்கணும்? வாஷிங் மிஷின் இல்லையா? இதெல்லாம் என்ன மீனிங்ல பேசினார் ஜோசப் விஜய்? முதலமைச்சர் தானே, நாகரிகமா பேசணுமா இல்லையா? இதுல எங்க நாகரிகம் வந்தது? சரி, ஆதவ அர்ஜுனா பேசுனது என்ன? முட்டாள் முதலமைச்சர்னாரு. அது என்னது? நாகரிகத்தை பத்தி தாவேகாவும் ஜோசப் விஜயும் இல்ல சப்போர்ட் பண்றவங்களோ எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நான் கேட்கிறேன். ஆரம்பிச்சது முதலமைச்சருக்கு அப்ப அந்த பொறுப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு தான் எம்எல்ஏ, முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர். சரி, உங்களை பார்த்து போற உங்க தோழர்கள், உங்களை ஃபாலோ பண்ற உங்க ரசிகர்கள், உங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? நீங்க எதை ஃபாலோ பண்ண சொல்ல போறீங்க? அப்போ வினய விதைச்சது ஜோசப் விஜய். அதுக்கு அடுத்தது நீங்க சட்ட பிரகாரம் கேட்டீங்க, சகோதரர் கடைசி வரைக்கும் சொல்ல 41A கொடுக்கணும், சம்மன்னு வரணும், 7 வருஷத்துக்குள்ள இருக்கிற இதுக்கு ரிமாண்டை அங்கேயே விட்டுடலாம், பெயில் அங்கேயே கொடுத்து அனுப்பிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். அதை மீறி கைது பண்றாங்கன்னா அப்ப ஆளை சொல்லு ரூலை சொல்றேன்னு அர்த்தமா? அப்ப சட்டம் பொதுவா இல்லையா? எல்லா கேஸும் பொதுவா அதானே நீங்க திரும்பி திரும்பி கேட்ட கேள்வியோட அர்த்தம். அப்போ உங்களுக்கு சாதகமா உங்க முதலமைச்சருக்கு திருப்திப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ரூட் எடுப்பீங்க, இல்லைன்னா இப்படி ஒரு ரூட் எடுப்பீங்களா? யாரை பயமுறுத்தி பாக்குறீங்க? வெள்ளக்காரனை பார்த்த இயக்கம், நேருவை பார்த்த இயக்கம், இந்திரா காந்தியை பார்த்த இயக்கம், மோடியையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு கேஸு ஜெயிலு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எப்படி அணுகுறீங்கன்றது தான் பிரச்சனை. இப்போ ஜனநாயக முறைப்படி அணுகுறீங்களா? ஜோசப் விஜய் ஜனநாயக முறைப்படி நடந்துகிட்டாரா? பொதுக்கூட்ட மேடையில கரூர்ல பேசின எல்லா வார்த்தைகளும் நியாயம் சொல்ல வரீங்களா? எதை நீங்க முன்னுதாரணமா வச்சு இதை பேச போறீங்க? சரி, இதுக்கு வேகமா நடவடிக்கை எடுத்தீங்க. காலையில விடிய காலில் கைது பண்றீங்க. ஒரு அமைச்சர் பொதுவெளியில போதை மருந்தா ஏதோ பாராசிட்டல் மருந்தா ஏதோ ஒன்று பயன்படுத்தினார்ல, நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? உங்க கட்சி எம்எல்ஏ மேல உங்க கட்சியோட மகளிர் அணி கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சொல்லுங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு சட்டம் வேறமா வேலை செய்யாதா? அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு 30 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி உங்க கட்சியோட மகளிர் சொன்னாங்களே, அதன் மீது நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? அப்போ சட்டம் வேலை செய்யாதா? அதுக்குதான் முதல்ல சொன்னேன், ஆளை சொல்லு ரூலை சொல்றேன்ட்டு. திமுகனா ஒரு சட்டம், தாவேகனா ஒரு சட்டமா? போற இடம்லாம் அட்ராசிட்டி, ரீல்ஸு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. மின்வெட்டு 300 ரூபாய் வந்தவங்களுக்கு 400, 700 ரூபாய், 800 ரூபாய், 2000 ரூபாய் கட்டினவங்க 7000 ரூபாய், 8000 ரூபாய் மின்வெ பிரச்சனை வந்திருக்கு, பில் வந்துக்குது, பதில் இல்லை. ரீல்ஸ்லேயே ஆட்சி எப்படி எவ்வளோ நாளைக்கு நடத்துவீங்க? இந்த ஒரு வழக்கு போடுறீங்க, சரி, எவ்வளோ வழக்கு போட்டுருவீங்க? வழக்கெல்லாம் போட்டுட்டு அதோட முடிஞ்சிருமா? மக்கள் மன்றத்துக்கு போகவே மாட்டீங்களா? மக்கள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா? சொல்லுங்க தயவு செஞ்சு. அப்போ
நீங்க நடந்துக்கிற விதம், சார் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படிதான் நாங்களும் நடந்துக்கிறோம். நாங்க எந்த எம்எல்ஏ மேல இந்த மாதிரி நடவடிக்கை நீங்க இதே மாதிரி எத்தனை பேர் மேல நான் கேட்ட வார்த்தை தான், எந்த எம்எல்ஏ மேல தெளிவா தான் சொல்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ மேல எந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்தோம்? எவ்வளவு நீங்களே சொன்னீங்களே, பதிவு பண்ணீங்களே, நாங்களும் தான் பதிவு பண்றோம். எவ்வளவு பேசல, என்னென்னவோ பேசுனாங்களே, அமைதியா தானே இருந்தோம். யாரை பேசல பொதுக்கூட்ட மேடையில்? தமிழ்நாட்டில் பொதுக்கூட்ட மேடைக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், விவாத மேடைகளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், 1-to-1 இன்டர்வியூ ஒரு கல்ச்சர் இருக்கும். பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுறதுலாம் நீங்கள் வழக்கு போட்டு கைது பண்ண எவ்வளோ பேர் கைது பண்ணுவீங்க? சரி, ஓகே. தாவேக்கால இருக்கவங்க யாருமே பேசவே இல்லையா? ஆதாரத்தோட நான் தரட்டுமா? அதை வச்சு நம்மள இப்போ பேசுறாருங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டேன். செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி, 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, யார் ரவுடின்னு பார்க்கலான்னு பேசுனது நானா, அது ஒரிஜினாவா? ஞாபகப்படுத்தணுமா இதெல்லாம்? சரி, இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு உங்க மேல. தயவு செய்து சட்டத்தின் பிரகாரம் வசனம் மட்டும் பணநாயகமா ஜனநாயகமா பேசக்கூடாது. பல ரிலீஸ் ஆகுதுன்றதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. தயவு செய்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கோ அது பிரகாரம் நடந்துங்க. ஓகே.